ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அசென்ஜர்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் ஆப்ரேஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லினக்ஸில் நல்லா ஸ்கில்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லினக்ஸை பற்றி உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி அசென்ஜரில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கும். அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டை இங்கே டேரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துருந்தா கூட இங்கே ஃபர்காட் பாஸ்வேர்டு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி உங்கள் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிட்டு கூட நீங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதை கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சென்ட் வெரிஃபிகேஷன் கோட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி உங்கள் இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்கள் இமெயில் ஐடி வெரிஃபை ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கண்ட்ரி இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கிரியேட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஒன்ஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் சைன்இன்க்கு போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.